வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, ஜூன் மாத பலாபலன் தனுசு ராசிக்கு எவ்வாறு உள்ளது, பொறுமை, நிதானம், பிரதானம் இது அனைத்தும் கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியும். இது சொல்லும்பொழுதே கொஞ்சம் டஃப்பாக தான் இது தெரியும். ஏன் சாமி எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்கன்னா, தயவு செய்து புரிஞ்சுங்க. நம்ம ராசிநாதன் உச்சம் பெறுகின்ற நேரம். உச்சம் என்பது இருவேறு கொள்கை. இந்த சுக்கிரனும் சம்பந்தப்படுகின்ற நேரத்தெல்லாம் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும், மன போராட்டத்தை கொடுக்கும். இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு ஏற்கனவே 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு எங்களை சச்சரவுக்கெல்லாம் விட்டுட்டார் ஐயா. கணவன் மனைவி உறவாகட்டும், எங்கள் உறவாகட்டும், பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், வேலையாகட்டும், வெளியூர் பயணங்கள் ஆகட்டும், எல்லாமே எங்களை டார்கெட் பண்ணி விட்டுச்சு சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த 8ஆம் இடத்துல சம்மந்தப்படுகின்ற நேரம். அதுக்கான அமைப்பு உண்டு. குருவும் சுக்கிரனும் இணைகின்ற நேரம். அதனால் கொஞ்சம் சஞ்சலம் சார்ந்த விஷயம் என்பது இருந்து கொண்டிருக்கும். அதை மட்டும் மனம் சஞ்சலம் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடிலாம் பெரிய அளவுக்கு ஃபால்ட்டெலாம் எதுவும் இல்லை. ஏன்னா 15ஆம் தேதியே சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி நேரடியாக 7ஆம் இடத்துல ஆட்சி பெறுகின்ற புதனோடு சம்பந்தப்படுகின்றன. 7ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சம்பந்தப்பட்டு ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து நேரடி பார்வையில் இருக்கிறதால தைரியம், நன்னம்பிக்கை, சப்போர்ட் பண்ணுறது, ஒரு சமாதானம் பட்டது, வேலையாகட்டும், வேலைத்தன்மையாகட்டும், இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் அனுபவித்த சரியில்லை. ஏன்னா நம்மளுக்கு 10ஆம் அதிபதியும் புதன் தான், 7ஆம் அதிபதி அவரே தான் 10ஆம் தொழில் காரகனாக. வேலையிலையும் எடுத்து செய்கிறேங்க, என்ன முடியல, வருமானத்தை தேடிட்டு இருக்கேன், சரியான பாதை கிடைக்கல, பாதைக்கான அமைப்பு இல்லை சாமி. இதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கணுமா கடைசி வரைக்கும்? நம்மளுக்கு ரொம்ப கடுமையான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுதே சாமி. 4ஆம் இடத்துல சனி பகவானுடைய நேரடி பார்வையில் நம்ம இருக்கும். அவர் 10ஆம் பார்வையாக நம்ம பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். எப்போல்லாம் சனி பகவானுடைய பார்வை இருக்குதோ நீதியும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டிய காலம். இந்த நேரத்தில் துன்பத்தை கொடுத்தா வாங்கி தான் அவன் நல்லதும் கொடுத்துருப்பாரு. நான் இல்லைன்னே சொல்ல, துன்பத்தையும் சேர்ந்து கொடுக்கின்ற கஷ்டத்தை கொஞ்சம் கொடுப்பார். கடுமையாக இறைவன் உன்னை நாமத்தை சொல்ல வைப்பார். அது ஒன்று தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ். நீங்கள் எதனா பண்ணிட்டு போ, உன்னை எதுவும் கேட்க மாட்டார். இருந்தால் கூட அவர் இறைவன் நாமத்தை, நாம் படைத்த இறைவனை நாம் வணங்காமல் போகின்ற அமைப்பை சனி பகவான் ஒருவர் தான் டார்கெட் கொடுப்பார். நீதி நேர்மையோடு செயல்படுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தில் தடையறுத்து அடுத்தவருடைய ஜாமீனுக்கு போகிறது, அடுத்தவருக்கு சப்போர்ட் பண்ணுறது, பெண்கள் விஷயத்தில் தலையிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளாமல் தூரக தள்ளி இருக்க பாருங்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் முழு மூச்சாக. இறைப்பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, தர்ம சாஸ்தாவை வழிபடுறது இந்த நேரத்தில் ரொம்ப சாந்தத்தை கொடுக்கும். இல்லை ஏழுமலையான் வெங்கடாஜலபதி திருமலை திருப்பதிக்கு சென்று வருவது, திருமலை தாழ்ந்த விஷயங்கள் செல்வது, இதெல்லாம் இந்த நேரத்தில் பயன்படுது. திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாரை போய் பார்த்துட்டு வர்றது. இந்த மாதம் நிறைய டார்கெட்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, தொந்தரவுலேருந்து விடுபடுவீங்க. நிறைய தொந்தரவுகளிலிருந்து விடுபடுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயுடைய இடப்பெயர்ச்சி கொஞ்சம் சாந்தத்தை கொடுக்கும். விரயம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அதெல்லாம் கொஞ்சம் நாம் எடுத்துக்கணும். பிள்ளைகள் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் 20ஆம் தேதி சுக்கிரனோட வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்து நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் அவர் 8ஆம் பார்வை நம்மளையும் பார்க்குறதால கண்காணிப்பு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி போக்குவரத்து, கோர்ட்டு கேஸ், இது மாதிரி விஷயங்களில் தலையிடுவது, இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், உடல் உபாதை சார்ந்த விஷயத்தை நாம் டெஸ்ட்டுக்கு போகிறது, இல்லை டெஸ்ட்டுக்கு நாம் ஏற்கனவே கொடுத்துட்டையா, நம்மளுக்கு உடல் உபாதையெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுது. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் யாரான சனி பகவானோடு ஏற்படும். இதில் செவ்வாயுடைய பார்வை அங்கே பதியறதால ரத்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். நிறைய பேருக்கு அடிவயிறு புண்ணாயிட்டு ரத்தமாக வாந்தி எடுக்கிறது, இல்லை யூரின் போகிறது, டாய்லெட் போகும்போதெல்லாம் ரத்தமாக போகுது சாமி, இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தால் ஏற்படும். இந்த தொந்தரவுலாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துலையும் கிடைக்குது. நம்மளுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல பிறந்தாலையும் சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொஞ்சம் விலகத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஐயா ஒரு மைனஸ் கொடுத்துட்டு இன்னொரு கதவும் தந்தால் வைக்கிறார். பணவரவு சார்ந்த விஷயங்கள் முன்ன கொடுத்தாரு, இப்போ கொஞ்சம் குறைவாக கொடுப்பாரே கண்டி, பெரிய அளவுக்கு மைனஸ்லாம் கிடையாது. வேலையை முழுசாக செயல்பட வைப்பார். இப்போ வேலை செஞ்சே தீரணும், வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு வருமானம் என்பது வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். இதுக்கு முன்னே ஒரு வாட்டி கேட்டாவே கொடுத்துருவாங்க, இந்த முறை 10 முறை 5 முறை கேட்கறதாக்கு சாமி அப்படின்ற ஒரு சூழ்நிலை என்பது, மனத்தாக்கம் என்பது, வருத்தம் என்பது இருந்து கொண்டு இருக்கும். இதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணாவே போதுமானது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆக்டிவேட்டில் எல்லாமே பேங்க்கு சார்ந்த விஷயங்கள், வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் விலகிறதுக்கான காலமாக மாறும். குடும்ப உறுப்பினர்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இனிமேல் சப்போர்ட் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. ஐயா வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு அமைப்புகள் எதனா தேடி வருமா சாமினா கண்டிப்பாக உண்டு.
அதெல்லாம் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்களே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உடல் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களா, இனி இரவு தூக்கம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை தீர்க்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த ஜூன் மாதமே நடைபெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் பிரகாசத்தை நேரடியாகவும் புதனுடைய பார்வையும் நேரடியாக வாங்கிறதால மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலம். இந்த எப்படி சொல்கிறேன்னா, சட்டத்திலையும் சரி, சட்டம் சார்ந்த விஷயம் சரி, இனிமேல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அதாவது அகல கால விரிக்காதீங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் எடுத்து நடத்துங்க. ஏன்னா அந்த ஆசையை கொஞ்சம் நேரம் தூண்டிவிடும். இதில் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது. நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா தயவு செய்து போயிடுங்க. ஏன்னா சண்டை போடுறது, மேலதிகாரியுடைய ப்ரெஷரை நாமளால் வாங்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவு செய்து நடத்தாதீங்க. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. ஏற்கனவே ஒரு 6 மாத காலத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சங்கடத்தை அனுப்பி சென்ற காலமாக வந்திருக்கும். அதெல்லாம் இப்போ விடுபட்டு திருப்பி பழைய நிலைமை கொண்டு வந்துடுவார். கவலைப்படாதீங்க. குரு 8ல் போனாலும் உங்களுக்கு வருமானம் உண்டு, வசதி உண்டு, இதெல்லாம் உண்டு. கவலை என்னென்னா நம்ம ராசிதான் தான். அவர் உச்சம் பெறுகின்ற நேரம் 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். வரவு தருகின்ற விஷயமாக எல்லா விஷயத்தில் தடையிலிருந்து விலகும். பயப்பண்ண அவசியம் இல்லை. தனுசை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் இந்த ஒரு 15 தேதிக்கு அப்புறம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதாவது வெளியூர் பயணமோ எந்த விஷயமானா இருக்கட்டும் ஐயா, தைரியத்தோடு செயல்படுங்க. சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் வாங்கிறதால இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்க கூட நம்மளுக்கு சப்போர்ட், எதிரியே சப்போர்ட் பண்ண போகிறான். நம்மளுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல சாமின்னு சொன்னவங்களாம் இப்போ காலம் போய் எதிரியும் சப்போர்ட் பண்ணுகின்ற காலமாக வரப்போது. இந்த குட் டைம் த ஸ்டார்ட்னு கூட சொல்லுவேன். சூரியன் சுக்கிரன் இடம்பெறுகின்ற நேரம் உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பணப்புழக்கத்தில் இருந்து வந்த பிரச்சனை, செவ்வாயுடைய பெயர்ச்சி தான் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்குது கண்டி, மற்றபடி அது கூட சப்போர்ட்டிங்கில் தான் இருக்குது. இல்லறம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்ப கோளாறில் இருந்து வந்த பிரச்சனை, இவையெல்லாம் இந்த மாதத்தில் விலகுகின்ற காலமாக மாறப்போகின்றது. அதாவது வேலைக்கான அமைப்பு இது வரைக்கும் தேடி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் சாமி, கவலையப்படாதுங்க. வெளியூரோ வெளிநாடு போகிற மாதிரி ப்ரோக்ராம் இருந்தால் கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். நம்ம வாழ்க்கையில் தாயார் தந்தையார் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. தாயார் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. இது வரைக்கும் நாம் பணத்துக்காக மட்டுமே ஓடிட்டுப்போம். தந்தையும் தாயும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். கண்ணுக்கு தெரிந்த கடவுளை விட்டுட்டு நாம் தண்ணுக்கு தெரியாத கடவுளாக நம்ம வணங்கி பிரயோஜனமே இல்லை. எதில் வராத கடவுளை விட்டு நம்ம பேசி நம்ம பிரயோஜனம். அந்த சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, என்று தாயாரும் தந்தையாரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். நம்ம ஈண்டெடுத்த தாயும் தந்தையும் தெய்வம் என்று முதல்ல நினைங்க. இந்த தெய்வங்கள்லாம் எதுவும் நவ கிரகங்களும் நம்மளை எதுவும் பாதிக்காது. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். ஜூன் மாதம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதுமானது. வாழ்க்கை நிறைய வெற்றி பெறுகின்ற காலமும் ஏறி வரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.